உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் ஒரு ஜனாசாவை அடக்கம் செய்துவிட்டு உடனடியாக வெளியில் வரவில்லை. சிறிது நேரம் அங்கே தாமதித்தார்கள். அவர்களுடைய நண்பர்கள் கேட்டார்கள், உங்களுக்கு எந்த சொந்தமும் இல்லையே, ஏன் இவ்வளவு நேரம் மண்ணறையில இருந்தீர்கள் என்று கேட்க அவர்கள் சொன்னார்கள், நான் அடக்கம் செய்த பின்னால் என்னை ஒரு கப்ரு அழைத்தது, பின்னால் இருந்து என்னை அழைத்தது. உமரே, நான் மனிதர்களோடு எப்படி நடந்து கொள்கிறேன் என்பதை நீ கேட்க கூடாதா? நான் கட்டாயம் சொல்லு என்றேன். அது சொன்னது கபரு எனக்கு சொல்லுகின்றது, ஹர்ரக்துல் அக்ஃபான், கஃன்களை நான் கிழித்தெறிகிறேன், மஸ்ஸக்துல் அப்தான், உடம்புகளை துண்டு துண்டாக்குகின்றேன், மஸஸ்துத் தம், உடம்பிலே இருக்கின்ற இரத்தங்களை உரிந்து குடிக்கின்றேன், அகல்துல் லஹம், உடம்பிலே இருந்த மாமிசங்களை நான் சாப்பிட்டு விடுகின்றேன். மேலும் பார்ட்ஸ் பார்ட்ஸாக அவனுடைய உடம்பை, அவனுடைய முழங்கால்களை, முழங்கைகளை, கரண்டை கைகளை, கரண்டை கால்களை, இடுப்பு முள்ளை, கழுத்து முள்ளை அனைத்தையும் நான் பகுதி பகுதியாக பிரித்து விடுகிறேன் என்று சொன்னதோடு உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் அழுது விட்டார்கள். பிறகு சொன்னார்கள், இந்த உலகம் இருக்கிறதே, இது நீண்ட நாள் இருக்காது, நீண்ட நாள் இருக்காது. சென்ற வருடம் முஹர்ரமை பற்றி பேசினோம், இப்பொழுது இதோ வந்து விட்டது. காலம் உருண்டோடி கொண்டிருக்கிறது. எதுவெல்லாம் மாற்றம் அடைகிறதோ, உருண்டோடுகிறதோ, அது முடிவை நோக்கி செல்லுகிறது என்பதுதான் அதனுடைய அர்த்தம்.